அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அப்பொழுது ஜக்கரியா அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தித்து, என் இறைவனே, நீ உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார். ஆகவே அவர் மாடத்தி மிஹ்ராபில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார்கள், ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்னும் ஒரு மகவை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹ்வின் ஒரு வாக்கியத்தை முன்னறிக்கையை உண்மைப்படுத்தி வைப்பார். மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண்கள் இன்பத்தை துறந்தவராகவும் நபியாகவும் நல்லொழுக்கமுடையவராகவும் இருப்பார். அதற்கு ஜக்கரியா அல்லாஹ்வை நோக்கி, என் இறைவனே, எனக்கு எப்படி சந்ததி உண்டாகும்? நிச்சயமாக நானோ முதுமையை அடைந்து விட்டேன், என் மனைவியோ மலடியாயிருக்கிறாள் என்று கூறினார். அதற்கு இறைவன், இப்படி நடைபெறும். அல்லாஹ் தான் விரும்பியதை அவசியம் செய்தே தீருவான் என்று கூறினான். அதற்கு ஜக்கரியா, என் இறைவனே, இதற்கு எனக்கொரு அத்தாட்சி அளிப்பாயாக என்று கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அளிக்கப்படும் அத்தாட்சியாவது 3 நாள்கள் வரை ஜாடையாகவே தவிர நீர் மனிதர்களுடன் பேச மாட்டீர். அந்நாள்களில் நீர் உமது இறைவனை அதிகமாக நினைத்து கொண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று கூறினான். நபியே, மரியமை நோக்கி வானவர்கள் கூறிய சமயத்தில், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உம்மை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறான். உலகத்திலுள்ள பெண்கள் அனைவரையும் விட உம்மை மேன்மையாக்கியும் வைத்திருக்கிறான் என்றும், ஆகவே மரியமே, நீர் உமது இறைவனுக்கு வழிபட்டு குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களுடன் நீரும் குனிந்து சிரம் பணிந்து வணங்குவீராக என்றும் கூறினார்கள். நபியே, இவை அனைத்தும் நீர் அறியாத மறைவான விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கிறோம். மரியமை வளர்க்க யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அறிய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எறிந்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் தர்க்கித்து கொண்ட போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை.